திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பாபிலோன் சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. மீந்திருக்கிறவர்களுக்கு சிறையிருப்பில் இருக்கிறாங்க, ஆனாலும் தப்பி இருக்கிறாங்க. பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஆனாலும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் 1000, வலது புறத்தில் 10,000 விழுந்துச்சு, விழாம இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா கிருபைன்னு சொல்றதை தவிர வேற சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இங்க பாரு, நான் திருப்பி கொண்டு வருவேன், உன்னை நான் பூர்வ நிலையில ஸ்தாபிப்பேன், விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன், அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த உன்னை திரும்ப நான். எத்தனை பேர் நம்புறீங்க என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ண முடியும்? திரும்பி வர பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் இந்த காரியத்தை எரேமியாவை கொண்டு எழுதுகிறார். ஒரு பெரிய நம்பிக்கை அங்க கொடுக்கிறார். நம்பிக்கை, நீ என்ன தேடு, என்ன தேடு. இன்று பேசும்படி 5 காரியங்களை இந்த சம்பவங்களிலிருந்து உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதல் காரியம், கர்த்தர் தரும் விடுதலையே மெய்யான விடுதலை. இந்த சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். சரித்திரத்துக்குள்ள ரொம்ப போகல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். 28வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அனனியான்கிற தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். அவனை தீர்க்கதரிசி என்றுதான் வேதமே சொல்லுகிறது. ஆனால் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்பது அது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்பதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வியாக மாறுகிறது. அந்த தீர்க்க தரிசி என்ன சொல்லுகிறான் என்றால், அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் கேட்பதற்கு ரொம்ப எல்லாருமே கேட்க விரும்புகிற தீர்க்க தரிசனம். ஏற்கனவே கர்த்தர் என்ன உரைத்திருக்கிறார் என்றால், பாபிலோனின் சிறையிருப்பு நீங்குவது 70 வருடம் ஆகும் என்று உரைத்திருக்கிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்கிறான் என்றால், அதனுடைய 2வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். அதாவது ஒரு நுகத்துக்குட்பட்டிருக்கிறவன் கேட்க விரும்புகிற தீர்க்க தரிசன வார்த்தை. உண்மையில இந்த நுகத்துக்கு உட்பட்டு ஜனங்கள் காணப்பட போகிறார்கள். அதற்கு அடையாளமாய் ஒரு நுகத்தை மாட்டிட்டு ஒரு ஆள் இருக்கிறார். யார் தெரியுமா? எரேமியா. அதற்கு முந்தின 27வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டி கொண்டுன்னு சொல்றார். ஒரு மரத்தால ஒரு நுகத்தை உண்டு பண்ணி எப்படி ஒரு நுகம் அதை கழுத்துல மாட்டிட்டு அப்படி இருக்கிறார். தீர்க்கதரிசி ஒரு அடையாளமா, இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு பிடியில இருக்க போறாங்க? பாபிலோனியர் பிடியில இருக்கிறாங்க. சரி, அந்த காரியத்தை விடுவோம், நான் செய்திக்கு வர விரும்புகிறேன். அப்போ ஒரு நுகத்துக்கு உட்பட்டு இருக்கிறவன் உண்மையிலே எதை கேட்க விரும்புவான் என்றால், கர்த்தர் நுகத்தை முறிப்பார் என்பதை கேட்க விரும்புவான். ஆமென். இங்கே அதுதான் சொல்லப்படுகிறது. என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது? பாபிலோனின் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். 28:2 நுகத்தை முறித்தேன். எவ்வளவு நாளுக்குள்ள முறிப்பேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்திலே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். அல்லேலூயா. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்க கிட்ட. ஆமென். என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களை நோக்கி 2 பேர் ப்ராஃபஸி சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு கர்த்தர் நுகத்தை முறிப்பார், 70 வருஷத்துல நடக்கும். இன்னொருத்தர் சொல்றாங்க கர்த்தர் நுகத்தை முறித்தார், 2 வருஷத்துல நடக்கும். நமக்கு எது தேவை? என்ன கோரஸ்? இதுதானே நம்மளை கவருது. இதுதானே நம்மை கவருகிறது. உண்மையில இப்ப நுகம் முறிக்கப்படுவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரை விட யாருக்கு மிக அவசியம் என்றால் எரேமியாவுக்கு.
நுகத்தை உடைப்பேன் 2 வருஷத்துல அப்படி சொல்லும் போது எரேமியா என்ன சொல்றான் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசியை பார்த்து 6வது வசனத்துல, ஆமென், கர்த்தர் அப்படியே செய்வாராக அப்படிங்கிறார். ஆமென், கர்த்தர் நுகத்தை முறிப்பார். இது ப்ராபசி, இது மாறாது. ஆனா இந்த அனனியா என்கிறவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவாகவே கர்த்தர் எரேமியாவை வச்சு என்ன ப்ராபசி சொல்றாருன்னா, இந்த நுகத்துக்கு கீழே நீ கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிங்கிறார். ஆனா அனனியா இருக்கிற தீர்க்கதரிசி சொல்றான், நுகமே கிடையாதுப்பா, நுகத்துக்கு கீழே இருக்க வேண்டாம். கர்த்தர் நுகத்தை முறிச்சிட்டாரு, 2 வருஷத்துல எல்லாமே செட்டில் ஆக போகுது. இதை கேட்கும் போது முதல் ஆமேன் சொன்னதே யாருதான் அப்படின்னா எரேமியா தான். எல்லாருக்கும் அதுதான் ஆசை. ஆனா எரேமியா ஆமேன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, முற்காலத்திலிருந்தே நமக்கு தெரியும், ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் அது நடந்தால், அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால், அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்க. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆமென், அப்படியே செய்வாராக. எனக்கும் ஆசை. இது 70 வருஷம் நீண்டிட்டு போறதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. எவ்வளவு சீக்கிரமா இந்த பிரச்சனை முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடியணும்னு தான் ஆசை. ஆனா அனனியாவே, ஒரு சம்பவம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆண்டவர் ஆரம்ப காலத்துல மோசே மூலமாவே சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சமாதானம் வரும் என்று சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசி என்று விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான். அது உங்களுக்கு தெரியும்ல. அப்பொழுது அனனியா என்ன பண்றான் தெரியுமா? 10வது வசனம். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை என்ன பண்றான்? உடைத்து போட்டான். எப்படி இருக்குங்க? ஆமென். எரேமியா இப்பொழுது நிமிர்ந்து, thank you Jesus, நான் சர்ச்சுக்கு போனேன், என்னை நோக்கி ஒரு ப்ராபசி வந்துச்சு, என் கழுத்துல இருந்த நுகம் என்னாச்சு? உடைக்கப்பட்டது. க்ளோரி அப்படி சொல்லிட்டு திரும்பி போகும்போது கர்த்தர் எரேமியாட்ட சொல்றார், அவன் மரத்தினாலே உண்டு பண்ணின நுகத்தை உடைச்சு போட்டால, இப்போ இரும்புல நுகத்தை உண்டு பண்ணி கழுத்துல மாட்டுங்கிறார். ஆமென். அதனுடைய 12 வாசியுங்கள். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மரநுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். இங்கே சொல்ல வருகிற செய்தியை கேளுங்கள், நல்ல கவனிங்க. இந்த இடையில நிறைய பேர் நம்மை விடுவிக்க முயற்சிப்பார்கள். அப்போ கழுத்தில் இருக்கிற ஒரு மர நுகத்தடி என்ன ஆகுது? முறியுது. முறிஞ்சதான் நம்மால் என்ன பண்றாரு? நிமிர்ந்து கொஞ்ச நேரம் ஆகல, இப்போ என்ன நுகத்தடி இருக்கு? அதன் அர்த்தம் என்ன? தற்காலிக விடுதலை இருக்குல்ல. தற்காலிக விடுதலை என்ன விடுதலை தெரியுமா? தேவன் தராத விடுதலை நம்முடைய கட்டை இன்னும் அதிகமாய் இறுக பண்ணும். தேவனிடத்திலிருந்து வராத ஒத்தாசை, தேவன் தராத விடுதலை டெம்பரரியா நமக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆனது மாதிரி இருந்தாலும், அது நம்முடைய கட்டை, நம்முடைய நுகத்தை, நம்முடைய சிறையிருப்பை முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகமாய் அது இறுக பண்ணுமே தவிர. ஆமென். இந்த நாளில ஒரு தேவ பிள்ளை இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? எனக்கு விடுதலை யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவன் தராத விடுதலை. அதனாலதான் இயேசு சொல்வார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இல்லைன்னா அது மெய்யான விடுதலை இல்ல, டெம்பரரியா இருக்கும். அங்க போனேன், அவங்க கை வச்சதும் ஏதோ பண்ணுச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணுது. ஆமென். See,
மரத்தால எரேமியாவும் அதுதான் விரும்புறாரு. ஆமென், அப்படியே செய்வாராக சொல்லிட்டு மரத்தால செய்யப்பட்ட நுகத்தடியை முறிச்சதும் மீட்டிங் முடிஞ்சு கட்டை ஊத்தாச்சு, திருப்பி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இதுக்கு பழைய கட்டே பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காத்திராமல் ஒத்தாசைக்காக பல பாதையை தெரிந்தெடுத்து சென்று இன்னும் அதிகமான இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து கிடைக்கிறது? அதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து ரிலீவ் ஆகிறதற்கு நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண சொல்றாரு, இது வேலைக்கு ஆகாது, நம்ம வேற ஏதாவது இருக்கா, இன்னொரு வழியா போய் இதுல இருந்து ரிலீவ் ஆகி இங்க போய் மாற்றுறது. ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே இன்னொரு பிரச்சனை, இது மாற்றுனது பெரிய பிரச்சனை. அதாவது பஞ்சகாலத்துக்கு தப்புவிக்க எகிப்துக்கு போய் எகிப்துல மாட்டினாங்க பாத்தீங்களா? எகிப்துல போய் போனதே எதுக்கு? பஞ்சகாலம். பஞ்சகாலம் எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷம் முடிஞ்சது, யோசேப்பு காலம் முடிஞ்சது. யாருக்காவது திருப்பி வரணும்னு தோணுனாங்களா? இல்ல. பஞ்சகால பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை எகிப்து பிரச்சனை. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எல்லாரும் கண்களை ஏறெடுக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள்ல கிடையாது, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பிதா கிட்ட இயேசு கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். பிதா ஏதாவது பதில் சொன்னாரா? அமைதியா இருந்துட்டார். பிலாத்து அடுத்த நாளே ஆஃபர் வைக்கிறோம், நான் நினைச்சா விடுவிக்க முடியும் தெரியுமா? அப்போ இயேசு என்ன தெரியுமா? அமைதி ஆயிட்டார். என் வாழ்க்கையில கர்த்தர் அமைதி ஆயிட்டார்னா எனக்கு ஆஃபர் பண்ண 4 பேர் வந்தாலும் அவங்க முன்னாடி நான் அமைதியாயிரும். அந்த இடத்துல இயேசு ஒரு வேளை மாம்சீகமா கொஞ்சம் யோசித்து, அப்படியா பிலாத்துவே, அப்ப நீங்க என்ன காப்பாற்றிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுல அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஏதாவது சொல்லி ஒரு வேளை அங்கிருந்து காப்பாற்றப்பட்டார்னு வைங்களேன், இயேசுவுக்கு திரும்பி போய் எங்க நின்றுக்க முடியாது தெரியுமா? பிதாவின் போய் நின்றுக்க முடியாது. அது மட்டும் அல்ல, கொஞ்சம் முன்னாடி இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இனி அது சொல்ல முடியாம போயிடும்.